ஹலோ. ஒரு காடு. அந்த காடுன்னா என்ன? நிறைய ட்ரீஸாக இருக்கக்கூடிய இடத்தான் நம்ம காடுன்னு சொல்லுவோம். அந்த காடில் ஒரு மரத்தில் 2 பேர்ட்ஸ், அதாவது ஃபாதர் பேர்டும் மதர் பேர்டும் இருந்தது. அது எக்கு வச்சுருந்தது. அதோட எக்குலேருந்து என்ன வரும்? பேபி வரும். பேபி வந்த உடனே பேபி பேர்ட் வரும். அந்த பேபி பேர்டை அது சந்தோஷமாக வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஆசையோடு அந்த எக்கை அதை பார்த்து பார்த்து வளர்த்து வந்தது. அப்போ என்ன செய்யும்? அந்த காட்டுக்குள்ளே ஒரு எலிஃபண்ட் இருந்தது. எலிஃபண்ட்ன்றது பிக் அனிமல் தானே. அந்த எலிஃபண்ட் என்ன செஞ்சது? அந்த காட்டு ஃபுல்லாக பயங்கர சேட்டை பண்ணிட்டு வந்தது. அதுவும் பேபி எலிஃபண்ட் தான், ரொம்ப சேட்டை. அதை என்ன செய்யும்? ஒவ்வொரு மரத்துலேயும் மரத்தை பிடிச்சி ஆட்டி ஆட்டி பண்ணும்போது, ஆட்டும்போது என்ன செய்யும்? மரத்தில் இருக்கிற முட்டை, அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற முட்டை, நெஸ்ட்டில் இருக்கிற முட்டை கீழே விழுந்துடும். கீழே விழுந்து அந்த முட்டை உடஞ்சி போச்சு. அப்போது அந்த ஃபாதர் பேர்டும் மதர் பேர்டும் ரொம்ப கவலைப்பட்டதுங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வந்துருச்சே அப்படின்னு நினச்சி ரொம்ப அழுது வருத்தப்பட்டு எல்லாம் இருக்கும்போது, அதுக்கு ஒரு உட்பெக்கர் அதோட ஃப்ரெண்டு. காட்டில் நிறைய பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் தானே இருக்கும். இந்த உட்பெக்கர்கிட்ட போய் சொல்லுது, இந்த எலிஃபண்ட் வந்து என்னுடைய முட்டையெல்லாம் உடச்சிட்டது, என்னுடைய பேபி வெளியே வரமுன்னாலேயே அது முட்டையை மிதித்து சாகடிச்சிட்டது அப்படின்னு போய் அது உட்பெக்கர்கிட்ட சொல்லுது. இந்த யானைக்கு ஏதாவது ஒரு நம்ம ட்ரபிள் தரணுமே, இந்த யானை எப்படியாவது நம்ம ஒழிச்சிடணுமேன்னு அது உட்பெக்கர் இது 2 பேருமா சேர்ந்து பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என்ன செய்யுது? உட்பெக்கருக்கு ஒரு பீயும் ஒரு ஃப்ராக் ஃப்ரெண்டு. இப்போ 4 ஃப்ரெண்டுமா சேர்ந்து உட்காந்து பேசுகிறாங்க அந்த யானையை பற்றி. பேசும்போது 4 பேரும் சின்ன சின்னது தானே. வண்டு சின்னது தான், அதே மாதிரி பேர்டும் சின்னது தான், ஃப்ராகும் சின்னது, உட்பெக்கர் மட்டும் கொஞ்சம் பெருசு இந்த 3 விட. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உட்பெக்கர் சொல்லுது, நான் ஒரு டிக் பண்ணுறேன், தந்திரம் பண்ணுறேன், நீங்களாம் என்னை ஹெல்ப் பண்ணணுங்குது. சரி, ஹெல்ப் பண்ணுறோன்னது. எப்படி எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்குது. அப்போது அது அந்த வண்டை கூப்பிட்டு சொல்லுது, அந்த யானை படுத்திருக்கும் போது அது காது கிட்ட போய் சவுண்ட் போடும். அதோட சவுண்ட் எப்படி இருக்கும்? மியூசிக் பாடுற மாதிரி இருக்கும். அந்த சவுண்டில் அது மயங்கி அந்த எலிஃபண்ட் வந்து தூங்கிடும். தூங்க ஆரம்பித்த உடனே உட்பெக்கரும் அந்த பேர்டும் போய் நாங்கள் 2 பேர் போய் அதை கண்ணை கொத்துவோம், அதோட ஐயை கொத்துவோம். கொத்தின உடனே அது கண்ணு தெரிய முடியாது, பார்க்க முடியாது, கத்தும், அலறும், வலி தாங்காமல் அலறும். அப்போது அது கண்ணிலேருந்து பிளட்டு வரும்போது, ஏதாவது ஒரு பக்கத்தில் தண்ணி இருந்தால் அதில் போய் விழுந்துட்டா நமக்கு பிளட்டு வர்றது நின்றோம். எப்போவுமே பிளட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவினா அந்த பிளட்டை ஸ்டாப் பண்ணிடலாம் எல்லாத்துலேயுமே. அதை நினச்சிட்டு இந்த எலிஃபண்ட் நினச்சிருக்குது, எங்கள் பக்கத்தில் ஏதாவது பாண்டுன்னா என்ன? தண்ணி இருக்கிற ஒரு குளம் இருக்கான்னு பார்க்க போகலாம்னா இதுக்கு தான் கண்ணு தெரியலையே. தவந்தே போகுது. தவந்து போயிருக்கும்போது ஃப்ராக் ஒரு ராக்குக்கு மேலே, அதாவது ஒரு பெரிய பாறைக்கு மேலே நின்று ஃப்ராக் கத்துது. ஃப்ராக் கத்தின உடனே எலிஃபண்ட் என்ன நினச்சிட்டு, ஃப்ராக் எங்கே இருக்கும்? நிறைய நேரம் தண்ணியில் தான் இருக்கும், எப்போ தான் வெளியே வரும். அது தண்ணியிலையும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். இந்த ஃப்ராக் சத்தத்தை கேட்ட உடனே இந்த எலிஃபண்ட் என்ன நினச்சது? பக்கத்தில் நமக்கு தண்ணி எங்கேயோ இருக்குது, நம்ம அதில் போய் விழுந்துட்டா நம்ம கண்ணில் வர்ற பிளட்டு நின்றும்னு நினச்சி இது அதை தேடி ஃப்ராக் கொடுக்குற சவுண்டை இருக்கிற இடத்த பார்த்து ஏறினா அது ஒரு பாறை. பாறைங்கிறது என்ன? ஒரு கிளி மாதிரி இருக்கும், உயரமாக, கல்லாலான உயரமாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சா அதுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. இப்படி மேலே போயிட்டு இன்னொரு சைடு இப்படி இறங்கும்போது அது சரிக்கு கீழே விழுந்துட்டது. கீழே என்ன இருக்குது? ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் தண்ணி இல்லாமல் சேரும் சகதியுமாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த குளத்துக்குள்ள இந்த யானை விழுந்துட்டது. இந்த யானையால் வெளியே வரவே முடியல. அப்படியே உள்ளே போய் அந்த யானை இறந்து போயிடுச்சு. இந்த பாருங்க, சின்ன சின்ன வண்டு, அந்த மாதிரி குருவி, தவளை, மரங்கொத்தியாக இருந்தாலும் பாருங்கள், பெரிய உருவமான யானையே அதோடைய பிரில்லியண்ட்டால், அதோடைய புத்திசாலித்தனத்தான சாகடிச்சிருச்சு பார்த்தீங்களா? அதனால் எந்த ஒரு காரியம் பண்ண போதும்
நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம அந்த காரியத்தை பண்ணினா நம்ம அந்த காரியத்தில் வெற்றி பெறலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு காரியம் பண்ணும்போது யோசிக்கணும், அது எப்படி கரெக்டாக பண்ணணும், பிளான் பண்ணணும். அப்படி பண்ணினால் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் வெளியே வந்துடலாம். இந்த பாருங்க, குட்டி குட்டி நாளும் சேர்ந்து பெரிய யானையவே சாகடிச்சிருச்சு பார்த்தீங்களா? அதனால் எல்லாத்துக்கும் நம்ம அறிவை பயன்படுத்தினால் நம்ம சிறப்பாக இருக்கலாம்.